ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். அதை சோயா வச்சுங்க. அதுக்காக ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா தலை, மல்லித்தலை, ஒரு ஹாஃப் லெமன், அது கூட நம்ம சோயாவை நல்லா சுடு தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சைடிஷாக நாங்கள் ஒரு 4 முட்டையை ஆட் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா கிளாஸியாக நம்மளுக்கு வெந்து வர வரைக்கும் அதை விட்டுருங்க. ஸோ நிறைய பேர் மட்டன் சிக்கனில் சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக சோயாவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதே ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம அது கிளாஸியாக வந்தனையும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, இப்போ 1 to 1.5 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட தக்காளி அண்ட் தென் புதினா இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அந்த தக்காளி நல்லா சுருள வதங்கணும். இது கூடயே நம்ம சோயா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையே ஆட் பண்ணிக்கோங்க. அது 5 to 10 மினிட்ஸ் அதுலேயே குக் ஆகட்டும். ஸோ தட் அந்த மசாலாஸ்லாம் நம்மளுக்கு சோயாவில் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ தட் இப்போ நம்ம ஒரு ஹாஃப் லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுறோம். உங்களுக்கு கர்ட் இருந்ததுன்னா ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு நான் நார்மல் ரைஸில் குக் பண்ணனால 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணி அதோட உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சீரக சம்பா அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இது ஒரு சூப்பரான டிப், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் நெய் போட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது அப்படியே இதோட ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தலை இதையும் போட்டு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. ப்ரெஷர் குக்குக்கு ஒரு 2 to 3 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பரான பிரியாணி ரெடி. இதோட நான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. பாய். See you in the next video.